தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய், இஞ்சி தனியாக அரைச்சி எடுக்கிறதுக்கு, பூண்டு தனியாக அரைச்சி எடுக்கணும், 3 பல்லாரி, 2 தக்காளி. இது எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் நான் நீட்டாக கட் பண்ணலை, நார்மலாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் தீனி வச்சுருக்கேன். அதுமாதிரி ஆம்பூர் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும். அதனால் நான் ரெண்டுமே தோல் செதுக்கி தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போது இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கேன். இப்போ பிரியாணிக்கு நம்ம அரிசியை தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி கொதிக்கிறதுல 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக புதினா இதை போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டுருவோம். கொதிக்குது, நம்ம அரிசியை இதில் போட்டுடலாம். நம்ம பிரியாணிக்கு கடாயை வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் பிரியாணிக்கு தேவையானது, அதோட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு பட்டை போடுறேன், 2 பிரிஞ்சலை, ஏலக்காய் 2, கிராம்பு. வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் போட்டோடனே சிம்மில் வச்சுருந்தோம். ஏன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வரணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துருக்கணும். இது வந்ததுக்கப்புறமா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அடித்து பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு வழங்குற டைமில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்பூர் பிரியாணி செய்கிறப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம கறியை போட்டுடணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த சாறு அப்படியே இந்த கறியில் ஜூஸியாக ஏறும். நம்ம கறியை போட்டுடலாம். இப்போ நான் பிரியாணி தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறேன். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலா எல்லாம் இந்த கறியோட நல்லா பெசரட்டும். அந்த சிக்கனோட நல்லா இந்த மசாலா ஏறிடுச்சு. நம்ம இப்போ லாஸ்ட்டாக தான் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணணும். நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த கறி வேகிற அளவுக்கு நான் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம தம்மு தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே அரிசி வெந்திருக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா கொதிச்சு கறி வேகட்டும். நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கறி வெந்து வந்திருக்கு. நல்லா கறி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி, அதில் வேக வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி அரிசி பாருங்க, ஹாஃப் இதில் பாயில் ஆயிருக்கு. இந்த பாத்திரம் நம்ம வடிச்சு எடுத்துடலாம். நம்ம தம் வைக்கிறப்ப அது ஃபுல்லாக வந்துடும். இந்த அரிசி ஆட் பண்ணிடும்.
இதை அப்படியே நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம தம் வச்சிட வேண்டியது. நல்லா சூடான வெந்நீரை தம்முக்காக வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும், தம் ஆகிடும். எப்படி பிரியாணி பார்க்கலாம் வாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இங்க பாருங்க, நல்ல தம்மா இருக்கு. நம்ம கடையில் வாங்குற ஆம்பூர் பிரியாணி வந்து எசன்ஸ் சேர்க்கறதால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து இதுதான், இந்த கலர் தான் வரும். அதுவும் இது நம்மளுக்கு ஹெல்த்தி. எசன்ஸ் ஆட் பண்ணுறது நம்மளுக்கு வயிறு பிரச்சனை தான் வரும்.